காலங்கள் மாறினாலும் எங்கள் கலாச்சாரம் ஒருபோதும் மாறாது. சிவகங்கை சீமை. தமிழ்நாட்டில் பலருக்கும் இந்த மாவட்டம் பற்றி தெரிகிறதில்ல. வீரமங்கை வேலுநாச்சியார்லேருந்து விசுவாசத்துக்கு பேர் போன மருது சகோதரர்கள் வரைக்கும் வாழ்ந்த ஆட்சி செஞ்ச சரித்திர பூமி இது. தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு அவர் உயிரோடு இருக்கும்போதே செல்ல வச்ச சீமை இன்றைக்கும் அரண்மனை முன்னாடி கம்பீரமாக நிற்கிது. அதனால் அந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கு வீரமும் மரியாதையும் யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்லை. அது அவங்க ரத்தத்திலே ஊர்னது. சிந்து சமவெளி நாகரிகம் மிக பழமையானதுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த கீழடி அகழாய்வு ஆராய்ச்சி தான். தமிழனோட தொன்மையும் பெருமையும் பறைசாற்று விதமாக இன்றைக்கும் இருக்குது. சிலம்பம், வாள்வீச்சு, வளரி போன்ற போர்க்கலைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிற பல ஊர்களில் சிவகங்கையும் ஒன்று. அதிகப்படியான இளைஞர்கள், கபடியில் தலை சிறந்த மாவட்டம், பெண்கள் பாதுகாப்பில் இந்தியாவிலே முதலிடம், இப்படி ஏகப்பட்ட அடையாளங்கள் இருந்தாலும் அவங்க தங்களோட அடையாளமாக நினைக்கிறது மாடுகளை தான். என்னதான் கிரிக்கெட்டு ஃபுட்பால்னு இருந்தாலும் இவங்க ஒலிம்பிக்ஸாக நினைக்கிறது மஞ்சு விரட்டும் பந்தயமும் தான். தமிழ்நாட்டிலே அதிகப்படியான ஜல்லிக்கட்டும் பந்தயமும் நடக்கிற ஒரே மாவட்டம் சிவகங்கை. மஞ்சு விரட்டுக்கு பேர் போன ஊருங்கிறதுனாலே என்னவோ தெரியல, இன்றைக்கும் காளைகளை அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக வளர்த்துட்டு வர்றாங்க. சம்பாதிக்கிற காசில் பாதியை மாட்டுக்கும் மீதி வீட்டுக்கும் செலவழிக்கிற இளைஞர்கள் வாழ்கிற அவங்க வாழ்க்கை தினந்தனம் ஒரு போர்க்களம்தான். ஐயோ, காலையிலே சீக்கிரம் வர சொன்னானே, லேட் ஆச்சு. ஐயோ, வீட்டில் வேற இருக்கானான்னு தெரியலையே. மாப்பிள்ள அத்த, மாப்பிள்ள எங்கத்த? ஆமாடா, நான் தான் அவன் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அறிவு கட்டவனே, காலங்காத்தாலே வந்துட்டேன். இங்க என்ன நடந்துட்டுன்னு தெரியுதா உனக்கு? இன்னும் 2 வாரத்துல அக்கா கலந்து வச்சுட்டு அவன் தான் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கானா? நீ அவனோட சேர்ந்து சுத்திட்டு இருக்க? சரி அத்த, அவன் எங்க இருக்கான்? கழுத கட்டா குட்டி வச்சு ஒரு எங்க இருக்க போ, அந்த அரச மரத்தில போய் பாரு, கபடி ஆடிக்கிட்டு இருக்கோம். கபடி 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 கபடி. யோ மாப்பிள்ள, இரியா, வேட்டி எடுத்துட்டு வரேன். இல்லை, இந்நேரம் கூப்பிட்டா எப்போ வந்து நிற்கிற? இல்ல மாப்பிள்ள. என்ன இல்லைன்னு இல்லைன்ட்டு ஏண்டா, மாட்டுக்கு நீச்சப்பட ஆளுன்னு உடனே கூப்பிட்டா பொறுப்பெல்லாம் எப்போ வந்து நின்றுருக்க? எந்த மாடுடா? வேற எந்த மாடுறா? என்னது ரோலக்ஸா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? இதுக்கடா பயப்படுற? ஆமா, அந்த மாடு தொரானுக்கு மட்டும்தான் அடங்கும், நமக்கு எப்படி? என்னடா சொன்ன இப்ப? டே, உன் போக்கே சரியில்லை, பாத்துக்கோ. சரி விடு, பாத்துக்கலாம். நீ எந்த ஐடி கம்பெனியில் வேலைக்கு போனாலும் போன காலைல எந்திரிக்கிறதுக்கு 10 மணி ஆகுதுடா. உடம்பு பார்த்துக்க. யோ மாப்பிள்ள, சொல்லியா? வீட்டுக்கு போயிருந்தேன். சரி. அத்தையை பார்த்தேன். அத்தை ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அவன்கிட்ட? இல்லை, 3 வாரத்தில் கல்யாணம் வச்சுக்கிட்டு மாடு பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு. அவங்க தான் பேசுகிறான், என்ன நீ மாடா? அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானடா, நம்ம போய் எப்படி? பார்த்துக்கலாம் வா. நம்ம சிவன் கோயில் அம்மாயில் தண்ணி நிறையா கிடந்துச்சு, பேசாமல் அங்கேயே நீச்சல் போட்டுருவோம். உனக்காகவே நீ கேட்ட சாங் வந்துட்டு இருக்கு, என்ஜாய். பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு.
என்னண்ணே மாடை வடத்துக்கு ரெடி பண்ற மாதிரி இருக்கு. பச்சை வடலாம் ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் மஞ்சள் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேர் தயார் பண்ணாலும் தொரான மாதிரி தயார் பண்ண முடியுமா? நீ தந்த மனத்தே அழகே பொண்ணு மணி திரிச்சா வெள்ளி மணி. சீக்கிரம் மாப்பிள்ளை மாட வச்சுட்டு இல்லைண்ணே, இந்த ஆர்டர் பொருள் போயிடணும். ஒரு வழியா மஞ்சள் விரட்டை நடத்திட்டாங்களா? அண்ணே வர ஞாயிற்றுக்கிழமை அரசனோட மஞ்சள் இருக்கு, அவசியம் வந்து. கட்டாயம் நம்ம ரோலக்ஸ் விளையாடுவோம், பார்த்து போயிட்டு வாங்க. சொல்லுங்க சேட்டா. கோழிக்கோடா வர்ற ஞாயிற்றுக்கிழமையா? சரி சேட்டா. அண்ணே என்னண்ணே கையில் வெத்தலையும் பார்க்குமா இருக்கு? மஞ்சள் விரட்டு தான். மஞ்சு வரட்டா? எந்த ஊர் மஞ்சு வரட்டு? அரசனூர் மஞ்சள் விரட்டு. அது நம்ம காரியவா? ரோலக்ஸ். ரோலெக்ஸா? அப்புறம் ஏன் மஞ்சு வாட்டமா இருக்கு? கேரளாவில் இருந்து ஃபோன் வந்துச்சு, சரி. ஏலத்துக்கு போகணும். ரோலக்ஸுக்கு பார்க்க வேற எடுத்துட்டேன். சரி, மாட்டை வந்துட்டு போக வேண்டியதுன்னா? அதுக்கு முன்னாடியே போகணும், ரொம்ப முக்கியமான ஏலம். போகலை சங்கட்டமாகிரும், அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. சரி பார்ப்போம். மஞ்சு வரட்டோட முக்கியமான ஏறம்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்னைக்கெல்லாம் மனுஷன் இப்படி உடஞ்சு போறாப்புல? யோ மாப்பிள்ள, என்னடா அதிசயமா வந்திருக்க? என்னடா இது கையில? நம்ம துறையினர் இருக்கார்ல, அவர் மாட்டுக்கு அரசு வந்து பார்க்க வச்சுட்டு போயிருக்காங்க. அதையாண்ணா நீ எடுத்த? எல்லாம் காரணம் இல்லாமையா? சரி, காலைல வெள்ளனா வந்துரு. துரான்னு ரோலக்ஸை மட்டும் வளர்க்கல, மருதையும் அவர் தான் வளர்த்தாரு.
சரி ஒரு நாள் பார்த்துக்கலாம். மஞ்சளோ தேகம் கொஞ்சம் வரும் மேகம் அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் ராகம் நிலவ நிலவ நாம் குடிச்சு வாரு குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரு. உங்களில பூக்காடு என்னாடி பொருத்தாயா எம்பொருத்தம் இத போலா தாளமில்லா பின்பாட்டு தாளமில்லா பின்பாட்டு கட்டு கட்ட நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம். இது உங்கள் யாஷிகா. மஞ்சு விரட்டு விழானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஒரு மஞ்சு விரட்டு விழாவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி வாங்க பார்க்கலாம். 2 வருஷமாக இந்த மஞ்சு விரட்டு விழா தடைப்பட்டு இருந்துச்சுங்க. மாணவர்கள் சரி இளைஞர்கள் சரி 2 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டம் அரசனூரில் இந்த மஞ்சு விரட்டு விழா சிறப்பாக நடந்துட்டு வருதுங்க. மாலை எடுத்துக்கிற வேலையில் போயிட்டு மாலை ஈச்சம்பட்டி சீனர் சூறாவளி கோலமேடு ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பூமியப்பன் சார்ந்த வல்லமாடு அருமையான மாடு. மாடு சூப்பர் மாடு. என்ன விளையாடுது மாடு வெற்றி பெற்றது. மாடு வெற்றி பெற்றது. மாட்ட முடியாதுங்க. டேய் துரையனாடா? நான் எவ்வளோ சொன்னேண்ணா, கேட்காம இவன் தானே மாட்ட ஊத்தான். மன்னிச்சிருங்கண்ணா, எனக்கு ஒரு வழி தரல, பார்க்க எடுத்துட்டீங்க, அதை ஆனால் நம்மளோட பரிசு அடிச்சிருச்சுண்ணா. பரிசா? ஏண்டா மாடு கிணத்துல விழுந்து கால் உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, பதறி அடிச்சு வந்தா நீ பரிசை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்ருக்க. என்ன சொல்கிற? மாப்பிள்ள போகலாண்டா, டக்குன்னு போகலாண்டா, வாடா போய் பார்க்கலாண்டா, வேமா வாடா.